நான் உன்னை எங்கு தேடுவது என்று தெரியாமல் திணறிப் போய்விட்டேன் என்று டோங் ஜிங்யூன் புன்னகையுடன் கூறினான். அன்று முதல் அவன் டாங் சென்னை ஒரு உயர்ந்த இடத்தில் வைத்து அவரது திறமையைக் கண்டு வியந்து போயிருந்தான். டாங் சென் மென்மையாக புன்னகைத்தார். நீ வருவதற்கு தாமதமாகிவிட்டது. டோங் ஜிங்யூன் பெருமூச்சு விட்டான். சில தனிப்பட்ட வேலைகள் என்னை தாமதப்படுத்திவிட்டன. பின்னர் அவன் தனது குரலை தாழ்த்தி மிகவும் ரகசியமான துணியில் பேசினான். டாங்சென், நீ கேள்விப்பட்டாயா? ஷியாவோயாங் பேரரசில் ஒரு மர்மமான செயின்ட் எம்பரர் நிலை நிபுணர் இருக்கிறாராம். அத்தியாயம் 191. டோங் ஜிங்யூனின் வருகை. ஆன்ம தற்காப்பு நுட்பங்கள். அந்த புனித பேரரசர் யார் என்று எனக்கு தெரியாது என்று டாங்சென் தலையசைத்தார். புனித பேரரசரா? என்ன முட்டாளதனம்! அவரது ஆற்றல் லேசாக கசிந்ததற்கே எல்லாரும் ஏதோ இதுவரை கண்டிராத அதிசயத்தை பார்த்தது போல இவ்வளவு ரகலை செய்கிறார்கள். அதிலும் அந்த ஜேட் பூல் புனித கன்னியும் இளவரசியும் நேரில் வந்து மரியாதை செலுத்தியது டாங் சென்னிற்கு சற்று தலைவலியை தந்தது. நான் கொஞ்சம் அசாதாரணமானவன்தான், அதற்காக இப்படியா என்று அவர் உள்ளுக்குள் நினைத்து கொண்டார். அவர் ஒரு சிறிய முன்னேற்றத்தை அடைந்தாலே வானத்தில் அடையாளங்கள் தோன்றிவிடுகிறன. டோங் ஜிங்யூன் இதை பற்றி அதிகம் யோசிக்கவில்லை. ஆரம்பத்தில் இந்த செய்தியை கேட்டபோது அவனுக்கே தலை சுற்றிவிட்டது. ஒரு செயின்ட் அன்பரர் என்பது ஒரு புராண கதை போன்ற இருப்பு. 6 விண்ணுலக வம்சங்களின் கிளை தலைவர்கள் கூட அவருக்கு முன்னால் மிகுந்த மரியாதையுடன் நிற்க வேண்டும். அந்த உச்சகட்ட வலிமை தரும் அழுத்தம் அத்தகையது. அதைவிட கொடுமை என்னவென்றால், பல தரப்புகள் தீவிரமாக விசாரணை செய்தும் அந்த மர்மமான நபர் யார் என்பதை யாராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஒரு புனித பேரரசரே பயங்கரமானவர் என்றால், அடையாளம் தெரியாத ஒரு புனித பேரரசர் இன்னும் திகிலூட்டுபவர். அவர் ஒருவரா அல்லது பலரா? அவரது சாகுபடி நிலை உண்மையில் எவ்வளவு உயர்ந்தது? அனைத்தும் மர்மமாகவே இருந்தன. என்ன ஒரு பாவம்! எனக்காவது அந்த புனித பேரரசரிடமிருந்து ஒரு வழிகாட்டுதல் கிடைத்தால் எனது சாகுபடி பாதை எவ்வித தடையும் இன்றி அமையும் என்று டோங் ஜிங்யூன் ஏங்கினான். அவனை போன்ற சாகுபடியாளர்களுக்கு ஒரு புனித பேரரசரின் அனுபவம் என்பது வேத வாக்கிற்கு சமம். டோங் ஜிங்யூன் இதை கேட்டு சிரிக்காமல் இருக்க முடியவில்லை. எங்கேயோ இருக்கும் அடையாளம் தெரியாத ஒரு புனித பேரரசரை நம்புவதை விட நீயே உனது சொந்த முயற்சியில் கடுமையாக உழைப்பது சிறந்ததல்லவா? டாங் சென்னன் வார்த்தைகளை கேட்டு சிறிது நேரம் யோசித்த டாங் ஜிங்யூன் பிறகு தலையசைத்தான். நீ சொல்வது சரிதான். தனது உணர்ச்சிகளை கட்டுப்படுத்திக் கொண்டு அவன் தீவிரமாக கேட்டான். இருந்தாலும் டாங் சகோதரா, நீ அந்த ஜேட் பூல் சங்கமம் பற்றி கேள்விப்பட்டாயா? டாங்சென் தலையசைத்தார். கொஞ்சம் கேள்விப்பட்டேன். ஜேட் பூல் புனித கன்னி நடத்தும் நிகழ்ச்சிதானே அது? சரியாகச் சொன்னாய் என்று உறுதிப்படுத்தினான் டாங் ஜிங்யூன். உனக்கு அதில் ஆர்வம் இருக்கிறதா? டாங்சென் தனது தலையை அசைத்து மறுத்தார். சிறிதும் இல்லை. சலிப்பு தட்டிய சில மனிதர்கள் தங்கள் காதல் வித்தைகளை காட்டக்கூடும் இடம் அது. அங்கே எனக்கு என்ன வேலை? டாங் ஜிங்யூன் பலமாகச் சிரித்தான். நீ தவறு செய்கிறாய் டாங் சகோதரா. நமது சாகுபடி நிலையில் நாம் விரும்பினால் கிடைக்காத அழகிகளா இருக்கிறார்கள். உண்மைதான், சில வெட்கமற்ற ஆண்கள் பெண்களை துரத்தி கொண்டு அலைகிறார்கள். ஆனால் தீவிரமான சாகுபடியாளர்கள் தங்கள் இதயத்தை அடக்கி தங்களின் உயிர் சக்தியையும் யாங் ஆற்றலையும் வீணாக்காமல் பாதுகாப்பவர்கள். அப்படிப்பட்டவர்கள் கூட இந்த ஜேட்பூல் சங்கமத்திற்கு வருகிறார்கள் என்றால் அது உனக்கு விசித்திரமாக தோன்றவில்லையா? டாங்சென்னின் கண்கள் லேசாக சுருங்கின. ஏதோ ஒரு சூட்சுமம் இருப்பதை அவர் உணர்ந்தார். நீ இப்போது சொன்ன பிறகுதான் அது விசித்திரமாக தெரிகிறது. அந்த சங்கமத்தில் ஏதேனும் சிறப்பு அம்சம் இருக்கிறதா? நிச்சயமாக. டாங் ஜிங்யூனின் கண்கள் மின்னின. ஏனெனில் வெற்றி பெறுபவருக்கு ஜேட்பூல் புனித கன்னியுடன் தனிமையில் நேரம் செலவிடும் வாய்ப்பு கிடைக்கும். டாங்சென்னின் கம் சுழித்தது. அப்படியென்றால் இதுவும் பெண்ணை பற்றியதுதானா? டாங் ஜிங்யூன் மீண்டும் சிரித்தான். அது ஒரு பகுதிதான். ஆனால் அனைவரும் தேடும் உண்மையான காரணம் ஜேட்பூல் ஆன்ம தற்காப்பு நுட்பம். ஆன்ம தற்காப்பு நுட்பம். டாங்சென்னின் கருவிழிகள் சுருங்கின. ஆன்ம தற்காப்பு நுட்பங்கள் என்பது ஆன்ம சக்தியை மட்டுமே பயன்படுத்தி ஏவப்படும் தற்காப்பு கலைகள். சாதாரண நுட்பங்களுடன் ஒப்பிடும்போது இவை உருவமற்றவை, நேரடியாக எதிரியின் ஆன்மாவை தாக்கக்கூடியவை. இவை காலத்தாலோ அல்லது இடத்தாலோ கட்டுப்படுத்தப்படாதவை. ஒரு குறிப்பிட்ட எல்லை வரை சாகுபடி நிலைகளில் உள்ள வேறுபாடுகளை கூட இவை முறியடிக்க வல்லவை. இருந்தாலும் ஒரு சாதாரண நுட்பத்தை கற்பதை விட ஆன்ம தற்காப்பு நுட்பத்தை கற்பது பல 1000 மடங்கு கடினமானது. முதலில் ஒருவருக்கு மிக வலிமையான ஆன்ம சக்தி இருக்க வேண்டும். இந்த ஒரு தகுதியை 99% சாகுபடியாளர்களை போட்டியிலிருந்து நீக்கிவிடும். ஆன்ம சக்தி என்பது சாதாரண ஆற்றலிலிருந்து முற்றிலும் மாறுபட்டது. ஆன்ம சக்தி, சோல் ஃபோர்ஸ் என்பது ஆன்மீக ஆற்றலிலிருந்து முற்றிலும் மாறுபட்டது. ஆன்மீக ஆற்றலை விண்ணிலிருந்தும் மண்ணிலிருந்தும் உறிஞ்சலாம் அல்லது ஆன்மீக கற்கள் மூலம் மேம்படுத்தலாம். ஆனால் ஆன்ம சக்தி என்பது ஒருவரது பிறவித்தன்மையோடு பிணைக்கப்பட்டது. சிலர் இயற்கையிலேயே வலிமையான ஆன்ம சக்தியுடன் பிறக்கும் அதிர்ஷ்டம் பெற்றவர்கள். அவர்கள் வாழ்வின் ஆரம்ப பந்தயத்திலேயே வென்றுவிடுகிறார்கள்.
அவர்களின் ஆன்மீகச் சாகுபடி சற்று பின்தங்கியிருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட நிலையை எட்டியதும் அவர்கள் அசுர வேகத்தில் முன்னேறுவார்கள். இதற்கு நேர்மாறாக பலவீனமான ஆன்ம சக்தியை கொண்டவர்கள் ஆரம்பத்தில் சிறப்பாக செயல்பட்டாலும் நிலை உயர உயர அவர்களின் முன்னேற்றம் கடுமையாக பாதிக்கும். சிலர் ஒரு குறிப்பிட்ட நிலையில் அப்படியே தேங்கிவிடுவார்கள். அவர்களால் அதற்கு மேல் ஒருபோதும் முன்னேற முடியாது. இது ஆன்ம சக்தி விதிக்கும் ஒரு எல்லை. இந்த தடையை உடைக்க வேண்டுமானால் ஒருவர் தனது ஆன்ம சக்தியை அதிகரிக்க வேண்டும். ஆனால் சாதாரண முறைகளில் அதை செய்ய முடியாது. டாங் சென் அறிந்தவரை ஆன்ம சக்தியை அதிகரிக்க 3 வழிகளே உண்டு. இயற்கையான ஆன்ம கற்கள், சோல் ஸ்டோன்ஸ், ரசவாதிகளால் உருவாக்கப்பட்ட ஆன்ம மாத்திரைகள், அதீத மதிப்புடைய அரிய விண்ணுலக பொக்கிஷங்கள். இதை தவிர வேறு வழிகளே இல்லை. மேலும் இவை அனைத்துமே விலை மதிப்பற்றவை. ஆன்ம சக்தியை அதிகரிக்கும் ஒரு அடிப்படை பொருள் அதற்கு இணையான ஆன்மீக ஆற்றல் கொண்ட பொருளை விட பல்லாயிரம் மடங்கு அதிக விலை கொண்டது. இன்னும் சொல்லப்போனால் 10,000 குறைந்த ரக ஆன்மீக படிகங்களுக்கு இணையான ஒரு ஆன்ம சக்தி பொருளை பெற 100 மில்லியன் 10 கோடி ஆன்மீக படிகங்கள் தேவைப்படும். இது ஒரு மலைக்கவைக்கும் வித்தியாசம். இங்குதான் பெரிய வம்சங்களும் வலிமையான கோஷ்டிகளும் ஆதிக்கம் செலுத்துகின்றன. அவர்களின் வாரிசுகள் பிறந்தது முதலே ஆன்ம சக்தியை வளர்ப்பதில் அதிக கவனம் செலுத்துகிறார்கள். அதனால்தான் டாங் ஜிங் யூன் போன்றவர்கள் ஆன்ம சாகுபடியில் பின்தங்குவதில்லை. வலிமையான ஆன்ம சக்தி இருந்தால் மட்டும் போதாது. அதை செயல்படுத்த ஒரு உண்மையான ஆன்ம தற்காப்பு நுட்பம், சோல் மார்ஷல் டெக்னிக் தேவை. டாங் ஜிங் யூன் அத்தகைய ஒரு நுட்பத்தை பெற்றால் தற்காப்பு நிலையில் தனக்கு கீழே இருக்கும் எவரையும் ஒரே நொடியில் வீழ்த்த முடியும். ஏன் ஒரு ஹெவன் சாவரின் கூட அவருக்கு முன்னால் நிற்க முடியாது. எதிராளியின் ஆன்ம சக்தி டாங் ஜிங் யூனை விட பல மடங்கு அதிகமாக இருந்தாலொழிய இத்தகைய ஆன்ம தாக்குதலை தாங்குவது கிட்டத்தட்ட சாத்தியமற்றது. இதிலிருந்து ஆன்ம நுட்பங்கள் எவ்வளவு பயங்கரமானவை என்பதை உணரலாம். ஆன்ம தற்காப்பு நுட்பங்கள் எவ்வளவு பயங்கரமானவை என்பது டாங் சென்னிற்கு தெரியும். அவர் நீண்ட காலமாக அத்தகைய ஒரு நுட்பத்தை பெற விரும்பினார். ஆனால் அவர் இதுவரை சந்தித்த ஹெவன்லி பெவிலியன் கிளைகளில் அப்படி எதுவும் இல்லை. அது ஆச்சரியப்படுவதற்கில்லை. ஏனெனில் அவை சிறிய கிளைகள் மட்டுமே. ஹெவன்லி பெவிலியனின் படிநிலைகள் மிக உயர்ந்தவை. சிறிய கிளைகளுக்கு மேலே மண்டல பெவிலியன்களும், அதற்கு மேலே 4 திசை பெவிலியன்களும், அனைத்திற்கும் மேலாக முதன்மை பெவிலியனும் இருந்தன. புராணங்களின்படி முதன்மை பெவிலியனில் சக்கரவர்த்தி நிலை நிபுணர்களும் சக்கரவர்த்தி நிலை தற்காப்பு கலைகளும் இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஒரு சக்கரவர்த்தி நிலை நிபுணருக்கு ஹெவன் சாவரின் என்பவர் வெறும் தூசுக்கு சமம். அவரது ஒரு சிறு பார்வை போதும் அவர்களை இரத்த வெள்ளத்தில் சிதறடிக்க. இருந்தினும் அந்த நிலை டாங் சென்னிற்கு இப்போது 8வது தூரத்தில் இருந்தது. தற்போது அவருக்கு முக்கியமானது ஜேட் பூல் புனித கன்னியிடம் இருக்கும் அந்த ஆன்ம தற்காப்பு நுட்பம் மட்டுமே. அது மிக குறை. தனது திறமையால் அதை 10,000 மடங்கு அதிகப்படுத்தும் ஆற்றல் அவரிடம் இருந்தது. அப்படி செய்தால் ஒரு ராயல் தாவோ நிபுணரை கூட அவர் சவாலுக்கு அழைக்க முடியும். மேலும் டாங் சென் ஒரு நவீன காலத்து தகுதியான இளைஞன். ஒழுக்கம், அறிவு, உடல் வலிமை, அழகு மற்றும் உழைப்பு என அனைத்திலும் சிறந்தவர். அவரது ஆன்ம சக்தி ஏற்கனவே 50 மில்லியன் லீ அளவை எட்டியிருந்தது. இது ஒரு ராயல் தாவோ சாகுபடியாளருக்கு இணையானது. எனவே அந்த ஆன்ம தற்காப்பு நுட்பத்தை எப்படியாவது அடைந்தே தீர வேண்டும் என்று அவர் உறுதியாக இருந்தார். டாங் சென்னின் முகத்தில் ஆர்வம் தெரிவதைக் கண்டு டாங் ஜிங் யூன் சிரித்தான். எனக்கு தெரியும் டாங் சகோதரா, உனக்கு இதில் நிச்சயம் ஆர்வம் இருக்கும் என்று. ஆனால் நீயும் வருகிறாய் என்றால் எனக்கு இனி எந்த நம்பிக்கையும் இல்லை என்று ஒரு பெருமூச்சுடன் விட்டுக் கொடுத்தான். டாங் சென்னின் பலம் அத்தகையது. அவர் போட்டியில் இறங்கினால் மற்றவர்கள் அனைவரும் வெறும் வேடிக்கை பார்ப்பவர்களாக மட்டுமே இருக்க முடியும். டாங் சென் புன்னகையுடன் கூறினார், அடுத்த முறை உனக்கு வாய்ப்பு கிடைக்கும். இதை கேட்டதும் டாங் ஜிங் யூனின் முகம் சற்று சுருங்கியது. அந்த வார்த்தை அவனது நம்பிக்கையை சிதைப்பதாக இருந்தாலும் உண்மையில் அவன் வருத்தப்படவில்லை. ஏனெனில் டாங் சென் பங்கேற்காவிட்டாலும் கூட அவனுக்கு வெற்றி கிடைப்பது சந்தேகம்தான் என்பது அவனுக்கு தெரியும். ஆமாம், நீ இல்லை என்றாலும் எனக்கு வாய்ப்பு மிக குறைவுதான். ஒருவேளை நீ இதில் கலந்து கொள்ளப் போகிறாயென்றால் சிலரை பற்றி நீ எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் டாங் சகோதரா. டாங்ஸேம் ஒரு வாய் தேநீர் அருந்திவிட்டு அலட்சியமாக கேட்டார். யார் அவர்கள்? டாங் ஜிங் யூன் தனது குரலை தாழ்த்தினான். எனக்கு தெரிந்தவரை 6 விண்ணுலக வம்சங்களிலிருந்து பல நிபுணர்கள் வருகிறார்கள். மேலும் மர்மமான யுன்லூத்தியான் அரண்மனை, யுன்லூத்தியான் பேலஸ் 2 மேதைகளை அனுப்பியுள்ளது. ஆனால் அதைவிட இங்கே அவனது முகம் தீவிரமானது. மிகவும் ஆபத்தானவன் இன்ஷு, அசுர மார்க்கத்தைச் சேர்ந்த ஒரு மேதை. சிறுவயதிலேயே ஒரு அரிய பொக்கிஷத்தை கண்டெடுத்த அவன் பழங்கால இன்ஷு கலைகளை கற்றுள்ளான்.
அவனிடம் பல பயங்கரமான திறமைகள் உள்ளன. குறிப்பாக அவனது ஆன்ம சக்தி சோல் ஃபோர்ஸ் மிகவும் வலிமையானது. அவனும் நிச்சயம் வருவான். டாங்சன் கையை அசைத்து அதை தடுத்தார். யாரை பற்றியும் எனக்கு அறிமுகம் தேவையில்லை. அவர்கள் யாராக இருந்தாலும் எனக்கு ஒன்றுதான். அவர்களுக்கிடையே எந்த வித்தியாசமும் இல்லை. நான் வெல்ல முடியாதவன். அவர்கள் வரட்டும், பார்த்து கொள்ளலாம். அத்தியாயம் 192. கம்பீரமான நுழைவு. நான் வெல்ல முடியாதவன். அவர்கள் எதை வேண்டுமானாலும் செய்யட்டும். இந்த சில சொற்கள் டோங்ஜிங் யூனை மூச்சு விடக்கூட முடியாமல் திணற செய்தன. இது கர்வமா? ஆம், உச்சகட்ட கர்வம். ஆனால் ஒரு வார்த்தை கூட டோங்ஜிங் யூனால் மறுத்து பேச முடியவில்லை. டாங்சென்னின் முகத்திலிருந்து அந்த அசைக்க முடியாத தன்னம்பிக்கை அவர் சொல்வதுதான் உண்மை என்பதை பறைசாற்றியது. யுன்லு அரண்மனையின் சிங்ஃபோங் மற்றும் மிங்காவாக இருக்கட்டும், 6 வம்சங்களின் மேதைகளாக இருக்கட்டும், அல்லது அசுர மார்க்கத்தின் இன்ஷுவாக இருக்கட்டும், டாங்சென்னின் பார்வையில் அவர்கள் சமமான மட்டத்தில் இல்லை. டாங்சென் ஒரு சிங்கத்தைப் போல பூனைக்குட்டிகளின் சண்டையை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார். பூனைக்குட்டிகள் எவ்வளவு வலிமையாக இருந்தாலும் அவை ஒரு சிங்கத்தை மீற முடியுமா? அது சாத்தியமே இல்லை. டோங்ஜிங் யூன் தனது கட்டை விரலை உயர்த்தி காட்டினான். சரிதான், நீ பலசாலி. உனக்கு சொல்லும் உரிமை இருக்கிறது. வேறு யாராவது இப்படி பேசியிருந்தால் இந்நேரம் நான் அவர்களை கடுமையாக சாடியிருப்பேன். ஆனால் உன் முன்னால் என்னால் பேசவே முடியவில்லை. ஜேட்பூல் சங்கமம் இன்று இரவு நடக்கிறது. நாம் ஒன்றாக செல்வோம். டாங்சென் தலையசைத்தார். இரவு வந்தது. நகரம் முழுவதும் விளக்குகளின் ஒளியில் குளித்தது. சாகுபடியாளர்கள் யாரும் ஓய்வெடுக்கவில்லை. அவர்கள் அனைவரும் போர் வீரர்களின் உற்சாகம் கரை புரண்டு ஓடியது. காரணம், இன்று இரவுதான் அந்த புகழ்பெற்ற ஜேட்பூல் சங்கமம். ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், ஜேட்பூல் புனித கன்னி யாருக்கும் அதிகாரப்பூர்வ அழைப்பிதழ்களை அனுப்பவில்லை. மாறாக எந்த ஒரு போர் வீரனும் இதில் கலந்து கொள்ளலாம் என்று அவர் பகிரங்கமாக அறிவித்திருந்தார். இந்த அறிவிப்பு அனைவரையும் ஒருவித வெறியில் ஆழ்த்தியது. தங்களுக்கு ஆன்ம தற்காப்பு நுட்பம் சோல் மார்ஷல் டெக்னிக் கிடைக்கப் போவதில்லை என்பது பலருக்கு தெரியும். ஆனால் ஜேட்பூல் புனித கன்னி மற்றும் இளவரசி சியாவோயாங் ஆகிய 2 பேரழகிகளையும் மிக அருகிலிருந்து பார்க்கும் வாய்ப்பு கிடைப்பதே அவர்களுக்கு போதுமானதாக இருந்தது. அதனால் சியாவோயாங் பெவிலியன் கதவுகள் திறப்பதற்கு முன்பே எண்ணற்ற போர் வீரர்கள் அங்கே குவிந்தனர். சீக்கிரம், முதலில் வருபவர்களுக்குத்தான் முன்னுரிமை. அழகிகளை பக்கத்திலிருந்து பார்க்கலாம். நான் ஒரு இடத்தை பிடித்துவிட்டால் அதை 1,00,000 ஆன்மீக கற்களுக்கு விற்றுவிடுவேன். யாராவது நிச்சயம் வாங்குவார்கள் அல்லவா? போர் வீரர்கள் இரத்த வெறி பிடித்தவர்கள் போல அந்த பெவிலியனை நோக்கி பாய்ந்தனர். ஆனால் அவர்கள் அந்த தற்காப்பு கட்டிடத்தின் 10 ஜாங் எல்லைக்குள் நுழைந்த அடுத்த நொடி பூம் 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 தொடர்ச்சியான வெடிப்புச் சத்தங்கள் கேட்டன. முன்னால் சென்றவர்கள் வலியால் அலறிக்கொண்டு பின்னால் தூக்கி எறியப்பட்டனர். பின்னால் வந்தவர்கள் நிலை தடுமாறி ஒருவர் மேல் ஒருவர் விழுந்தனர். இங்கே என்ன நடக்கிறது? யாராவது எங்களை தாக்குகிறார்களா? இல்லை, இது தாக்குதல் அல்ல, இது ஒரு பாதுகாப்பு வலயம். காயமடைந்த போர் வீரர்கள் மெதுவாக எழுந்து நின்றனர். உற்று பார்த்தபோது அந்த பெவிலியன் முழுவதும் விசித்திரமான நட்சத்திர ஒளிகளாலான ஒரு மந்திர வலயத்தால் சூழப்பட்டிருந்தது. அந்த தருணத்தில் பிரதான வாயில் திறந்தது. 2 வரிசைகளில் அழகான பணிப்பெண்கள் கம்பீரமாக வெளியே வந்தனர். அவர்கள் ஒவ்வொருவர் கையிலும் ஒரு நீல நிற படிகம் இருந்தது. அதில் ஒரு எண் செதுக்கப்பட்டிருந்தது. அங்கிருந்த ஒரு வீரர் கத்தினார். ஜேட்பூல் புனித கன்னியே, இளவரசியே, இதன் பொருள் என்ன? நாங்கள் உள்ளே நுழையக்கூடாது என்று நினைக்கிறீர்களா? மற்றவர்களும் அவருடன் சேர்ந்து கொண்டனர். ஆமாம், இந்த மந்திர வலயத்தை செயல்படுத்திவிட்டு எங்களை தடுக்கிறீர்கள். யார் வேண்டுமானாலும் வரலாம் என்று சொன்னது வெறும் பொய்யா? ஜேட்பூல் புனித கன்னி மக்களை இப்படித்தான் நடத்துவாளா? கூச்சல் குழப்பம் அதிகரித்தது. ஆனால் பெவிலியனுக்குள் மயான அமைதி நிலவியது. யாரும் பதில் கூறவில்லை. சிறிது நேரத்திற்கு பிறகு கத்திக் கொண்டிருந்தவர்கள் சோர்ந்து போய் மௌனமானார்கள். அவர்கள் ஒருவரை ஒருவர் குழப்பத்துடன் பார்த்து கொண்டிருந்தபோது, குழப்பத்தில் இருந்தவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். இதன் பொருள் என்ன? அப்போது முதுகில் ஒரு நீண்ட வாளை ஏந்தியபடி குளிர்ந்த முகபாவனையுடன் ஒரு வாழ்வீரன் முன்னே வந்தான். தனக்கு முன்னால் இருந்த அந்த மந்திர வலயத்தை அவன் மௌனமாக உற்று பார்த்தான். சியாவோயாங் பெவிலியனுக்குள் நீங்கள் அவ்வளவு எளிதாக நுழைந்து விடலாம் என்று உண்மையிலேயே நினைத்தீர்களா முட்டாள்களே? ஜேட்பூல் புனித கன்னியும் இளவரசி சியாவோயாங்கும் தேவதைகளைப் போன்றவர்கள். உங்களைப் போன்ற சாதாரணமானவர்கள் அவர்களை தங்கள் பார்வைகளால் தீண்ட முடியுமா? நீங்கள் பின்வாங்க வேண்டும் என்பதற்காகவே இந்த மந்திர வலயம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அங்கிருந்த சிலர் அந்த வாழ்வீரனை அடையாளம் கண்டனர். அவன் ஜிஷா வம்சத்தை சேர்ந்த ஒரு மேதை, ஜிஷா வாழ்வீரன். ஜிஷா வாழ்வீரன் முதலில் பெவிலியனை நோக்கி பணிவாக குனிந்து வணங்கினான். ஜிஷா வம்சத்தை சேர்ந்த அடியேன் இந்த மந்திர வலயத்தை சோதிக்க அனுமதி கோருகிறேன். அவன் பேசி முடித்ததும் பெவிலியனுக்குள்ளிருந்து ஒரு பெண்ணின் மென்மையான குரல் கேட்டது. ஐயா, நீங்கள் உங்களை பெருமைப்படுத்திக் கொள்கிறீர்கள்.
தாராளமாக உள்ளே நுழையுங்கள். ஜிஷா வாழ்வீரன் தலையசைத்துவிட்டு ஒரு அடி முன்னால் எடுத்து வைத்தான். அவன் அந்த வளையத்துக்குள் நுழைந்த அடுத்த நொடி ஒரு பெரிய எடை அவன் மீது அழுத்துவது போல அவனது உடல் கீழ் நோக்கி அமிழ்ந்தது. ஒரு சிறு உருமலுடன் அவனது உடல் முழுவதும் ஊதா நிறப் புகையை வெளிப்படுத்தியது. ஜிஷா வம்சத்தின் சாகுபடி கலை, ஜிஷா தெய்வீக நுட்பம். இது கடலில் நகரும் மேகங்களை அவதானித்து அவர்களின் முன்னோர்களால் உருவாக்கப்பட்டது. ஊதா நிற அலைகளைப் போல சீரிப்பாயும் அதன் சக்தியால் தன்னை நிலைநிறுத்திக் கொண்ட அந்த வாழ்வீரன் தொடர்ந்து முன்னேறினான். அவனது வேகம் மிக குறைவாக இருந்தது. ஒரு மலையை முதுகில் சுமந்து கொண்டு நடப்பதைப் போல அவன் தெரிந்தான். அவன் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிக்கும் இடி போன்ற சத்தம் கேட்டது. அருகில் இருந்த போர் வீரர்கள் ஆச்சரியத்தில் மூச்சுவிட்டனர். ஏதோ தவறு நடக்கிறது. உள்ளே இருக்கும் அழுத்தம் மிகவும் பயங்கரமாக இருக்க வேண்டும். பயங்கரமானதா? அது குறைவான வார்த்தை. ஜிஷா வாழ்வீரன் ஒரு திறமையான சாகுபடியாளர். அவனது ஜிஷா நுட்பம் முழுமையாக கைவரப்பெற்றது. ஒரு கான்ஜெனிட்டல் நிபுணருடன் கூட அவனால் சமமாக போரிட முடியும். அவரே இப்படி திணறுகிறார் என்றால் மற்றவர்களை நினைத்து பாருங்கள். உள்ளே இருக்கும் அழுத்தம் சாதாரண நிலையை விட குறைந்தது 30 மடங்கு அதிகமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அனைவரின் வியப்பிற்கும் மத்தியில் ஜிஷா வாழ்வீரன் விடாமுயற்சியுடன் ஒரு நேரத்தில் ஒரு அடியாக எடுத்து வைத்தான். சில நிமிடங்களில் அவன் 5 ஜாங் எல்லைக்குள் நுழைந்தான். அவனுக்கு வியர்க்கிறது என்று ஒரு போர் வீரன் தீவிரமாக கூறினான். அனைவரும் தங்கள் கண்களை அவன் மீது குவித்தனர். ஜிஷா வாழ்வீரனின் நெற்றியில் மெல்லிய வியர்வை படர்ந்திருப்பதை அனைவரும் கண்டனர். ஆன்மீக ஆற்றலை உணவாக கொள்ளும் சாகுபடியாளர்கள், குளிர் மற்றும் வெப்பத்தை தாங்கும் நிலையை தாண்டியவர்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு எப்படி வியர்க்க முடியும்? அதிலும் ஜிஷா வாழ்வீரன் போன்ற ஒரு உயர்மட்ட மேதைக்கு வியர்க்கிறது என்றால் அந்த அழுத்தம் அவரது எல்லைகளை தாண்டிவிட்டதென்றுதான் அர்த்தம். விரைவில் ஜிஷா வாழ்வீரன் 8 ஜாங் குறியை தாண்டினார். அவருக்கு முன்னால் ஷியாவோயாங் கோபுரத்தின் நுழைவாயிலை அடைய இன்னும் 2 ஜாங் தூரமே இருந்தது. கடைசியாக அவர் மூச்சு விடவே திணறத் தொடங்கினார். அந்த அழுத்தம் அத்தனை பயங்கரமாக இருந்தது. அவரது ஆன்மசக்தி அதன் உச்சகட்ட எல்லை வரை சோதிக்கப்பட்டது. அந்த தருணத்தில் அவரது மனமானது ஒரு மலைக்காடியில் சிக்கிய இறுக்கமான இரும்பு கம்பியைப் போல இருந்தது. ஒரு சிறு நடுக்கம் ஏற்பட்டால் கூட அவரது ஆன்மசக்தி சிதறிவிடும். இத்தகைய பெரும் அழுத்தத்தில் ஆன்மசக்தி சிதறினால் மூளை பாதிப்பு ஏற்படும் அல்லது அந்த இடத்திலேயே மரணம் சம்பவிக்கும். ஷியாவோயாங் கோபுரத்தின் உச்சியில் ஜேட்பூல் புனித கன்னியும் இளவரசி ஷியாவோயாங்கும் அருகருகே நின்று ஜிஷா வாழ்வீரன் ஒவ்வொரு அடியாக நகர்வதை அமைதியாக கவனித்துக் கொண்டிருந்தனர். அவரது ஆன்மசக்தி தாங்க முடியாத அளவிற்கு அழுத்தப்படுகிறது என்று இளவரசி ஷியாவோயாங் தலையசைத்து கூறினாள். ஜேட் புனித கன்னி புன்னகைத்துக் கொண்டே, இருப்பினும் அவர் உள்ளே நுழைவதில் சிக்கல் இருக்காது என்று நினைக்கிறேன். அவரிடம் இன்னும் சில இரகசிய திறமைகள் மீதம் இருக்கும் என நான் நம்புகிறேன் என்றாள். இளவரசி ஷியாவோயாங் அதை ஏற்றுக்கொண்டாள். இருந்தாலும் அவர் தனது இரகசிய திறமைகளை பயன்படுத்த தொடங்கிவிட்டால் அவரது ஆற்றல் அதன் உச்சத்தை எட்டிவிட்டது என்றுதான் அர்த்தம். இந்த போட்டியில் அவர் ஒரு துணை பாத்திரமாக மட்டுமே இருக்க முடியும். ஜேட் புனித கன்னி மெல்ல சிரித்தாள். உண்மையிலேயே தகுதியுள்ளவர்கள் மிகச்சிதறே இல்லையா இளவரசி? இளவரசி ஷியாவோயாங் பெருமூச்சு விட்டாள். ஆம், இந்த போட்டியில் வெற்றி பெறுபவர் எனது இன்னல்களை தீர்க்க உதவுவார் என்று நான் நம்புகிறேன். ஜேட் புனித கன்னியின் கண்கள் லேசாக மின்னின. அவள் மென்மையாக கூறினாள், எனது கணிப்பு பலன்களின்படி அன்பிற்குரிய சகோதரி ஷியாவோயாங், உங்களுக்கு ஆபத்துகள் வந்தாலும் அவை உங்களை சேதப்படுத்தாது. உங்கள் விதியில் உன்னதமான உதவியாளர்கள் எழுதப்பட்டிருக்கிறார்கள். நீங்கள் நிச்சயம் துரதிர்ஷ்டத்தை அதிர்ஷ்டமாக மாற்றுவீர்கள். இளவரசியின் முகம் சற்றே வாடியது. அது உண்மையாக இருந்தால் நன்றாக இருக்கும். கவலைப்படாதீர்கள், எனது கணிப்புகள் இதுவரை பொய்த்ததில்லை என்று ஜேட் புனித கன்னி உறுதியளித்தாள். ஜேட்பூல் புனித கன்னியின் நம்பிக்கையுடன் புன்னகைத்தாள். பின்னர் அவள் மெதுவான குரலில் முணுமுணுத்தாள். அந்த மர்மமான செயின்ட் எம்பரர் நிலை நிபுணர் இங்கே வருவாரா என்று யோசிக்கிறேன். அவர் மட்டும் வந்தால் எல்லா பிரச்சனைகளும் முடிவுக்கு வந்துவிடும். இளவரசி ஷியாவோயாங் ஒரு கசப்பான புன்னகையை வெளிப்படுத்தினாள். அந்த பெரியவர் நமக்கு முன்னால் தோன்றவே விரும்பவில்லை. அவர் எனக்கு எப்படி உதவுவார்? இரு பெண்களும் பேசிக் கொண்டிருந்தபோது கோபுரத்திற்கு தாளிலிருந்து திடீரென ஒரு கர்ஜனை கேட்டது. அவர்கள் கீழே பார்த்தபோது ஜிஷா வாழ்வீரனின் உடல் முழுவதும் ஊதா நிற ஒளியுடன் எரிந்து கொண்டிருந்தது. அவனது நெற்றியில் ஒரு மர்மமான ஒளி மின்னியது. அவனது ஆன்மசக்தி வெடித்தது போல பெருகி தன்னை நசுக்கிக் கொண்டிருந்த அழுத்தத்தை கிழித்து கொண்டு ஒரு துணிச்சலான அடியை முன்னால் எடுத்து வைத்தான். அடுத்த நொடி அந்த அழுத்தம் முற்றிலுமாக மறைந்தது. அவன் இப்போது ஷியாவோயாங் கோபுரத்தின் கீழே நின்றிருந்தான். அத்தியாயம் 193. சன்செட் பெவிலியன் முன்னே கூடும் நிபுணர்கள். ஹூஷ் ஹூஷ். ஜிஷா வாழ்வீரன் பெருமூச்சு விட்டான். அவனது உடலிலிருந்து வியர்வை மழையைப் போல கொட்டியது. ஆனாலும் அவனது இதழோரத்தில் ஒரு கர்வமான திருப்தியான புன்னகை இருந்தது. அந்த தருணத்தில் ஒரு பணிப்பெண் அங்கே வந்து அவனிடம் ஒரு படிகக்கல்லை வழங்கினாள். வாழ்த்துகள் இளம் பிரபுவே, நீங்கள் சோதனையில் வெற்றி பெற்றுவிட்டீர்கள். தயவு செய்து பெவிலியனுக்குள் நுழைந்து காத்திருங்கள்.
ஜிஷா வால்வீரன் தனது மூச்சை கட்டுப்படுத்திக் கொண்டு அந்த படிகத்தை ஏற்றுக்கொண்டான். அவன் பின்னோக்கி பார்த்தான். 10 ஜாங் தூரத்தில் இருந்த ஏராளமான போர்வீரர்களின் முகங்களில் பொறாமையும் ஏக்கமும் கலந்திருந்தது. ஹா, பார்த்தீர்களா, இந்த மண்டபத்திற்குள் நுழைய வேண்டுமானால் வலிமை இருக்க வேண்டும் என்று கர்வத்துடன் கூறியபடி அவன் சன்செட் பெவிலியனுக்குள் நுழைந்தான். வெளியே இருந்த மற்ற போர்வீரர்கள் கசப்பான ஆத்திரத்துடன் பார்த்தனர். நாசமாய் போகட்டும், பயந்தவர்கள் பட்டினி கிடப்பார்கள், துணிச்சலானவர்கள் விருந்து உண்பார்கள். ஜிஷாவால் முடிந்தால் என்னால் ஏன் முடியாது? ஆமாம், அவர்களைப் போன்ற குப்பைகளுக்கு அந்த அழகிகளை பார்க்கும் தகுதி ஏது? இறுதியில் இந்த உலகத்தை வலிமைதான் ஆளுகிறது. அந்த தற்காப்பு வளையம் பலருக்கு தடையாக இருந்தாலும் ஜிஷாவின் வெற்றி மற்றவர்களுக்கு ஒரு வெறியை தந்தது. அந்த வளையத்தை தாண்டி செல்பவன் ஆண்களில் ஒரு உண்மை டிராகன் என்பதில் சந்தேகமில்லை. அடுத்த சில நிமிடங்களில் தங்களை மேதைகளாக கருதிய பல சாகுபடியாளர்கள் அந்த வளையத்திற்குள் பாய்ந்தனர். ஆனால் விரைவில் அவர்கள் அனைவரும் மிக கொடூரமாக தூக்கி எறியப்பட்டனர். அந்த அதீத அழுத்தத்தை தாங்க முடியாமல் வன்முறையாக பின்னோக்கி வீசப்பட்டனர். அவர்களை கண்ட அங்கிருந்தவர்கள் இரக்கமின்றி ஏளனம் செய்யத் தொடங்கினர். ஹஹா, முட்டாள்களே, உங்கள் தகுதிக்கு மீறிய திமிரிது. உங்களால் இந்த வளையத்தை உடைக்க முடியுமென்று உண்மையிலேயே நினைத்தீர்களா? ஆமாம், முதலில் போய் முகத்தில் தண்ணீரை கழுவிவிட்டு உங்கள் முகத்தை பாருங்கள். உங்களுக்கு அந்த தகுதி இருக்கிறதா? உங்களை நீங்களே அசிங்கப்படுத்திக் கொள்வதை நிறுத்திவிட்டு வீட்டிற்கு ஓடுங்கள். வெளியேற்றப்பட்ட போர் வீரர்கள் சும்மா இருக்கவில்லை. நீ அவ்வளவு பெரிய ஆள் என்றால் நீ போய் முயற்சி செய்ய வேண்டியதுதானே என்ற ஆத்திரத்துடன் பதிலளித்தனர். அப்போது திடீரென ஒரு குளிர்ந்த மற்றும் அச்சுறுத்தலான ஆற்றல் ஆரா அந்த இடத்தை சூழ்ந்தது. கூச்சலிட்டு கொண்டிருந்த கூட்டம் மரண அமைதியடைந்தது. அனைவரது முதுகெலும்பிலும் ஒரு நடுக்கம் பரவியது. கூட்டம் விலக ஒரு தனி உருவம் முன்னே வந்தது. அவன் மிகவும் அழகான முகத்தை கொண்டிருந்தான். கைகளை முதுகிற்கு பின்னால் கட்டியிருந்தான். அவனது கண்கள் மின்னலைப் போல கூர்மையாக இருந்தன. சன்செட் பெவிலியனுக்குள் இருந்த ஜேட் பூல் யாயி புனித கண்ணி திடீரென பின்வாங்கினாள். அவளது கருவிழிகள் சுருங்க, அக்கா என்ன ஆச்சு என்று இளவரசி சியாவோயாங் இழப்புடன் கேட்டாள். அவள் முன்னேறி வரும் அந்த மனிதனை உற்று பார்த்தபடி மெதுவாக கூறினாள், இது டிஸ்ட்ரக்ஷன் பாடி சாகுபடி முறையின் ஆற்றல். ஷியாவோ வம்சத்தை சேர்ந்த ஒருவர் வந்திருக்கிறார். இளவரசி சியாவோயாங்கின் கண்கள் விரிந்தன. 6 விண்ணுலக வம்சங்களில் 6 ஹெவன்லி கிளான்ஸ் ஏ வம்சம் மிக உயர்ந்தது என்றாலும் மற்ற 5 வம்சங்களும் தங்களுக்கென மர்மமான வலிமையான சக்திகளை கொண்டிருந்தன. அதில் சியாவோ வம்சம் மிகவும் தனித்துவமானது. பிறப்பிலேயே அழிக்கும் உடல் கொண்ட அவர்கள் எதையும் நிர்மூலமாக்கும் சக்தி படைத்தவர்கள். மேலும் அவர்கள் நெருப்பு சாகுபடி ஃபயர் கல்டிவேஷன் நுட்பங்களில் வல்லவர்கள். விண்ணிலும் மண்ணிலும் உள்ள எதையும் எரியூட்டும் திறன் அவர்களுக்கு உண்டு. ஷியாவோ யான் மெதுவாக தனது தலையை உயர்த்தினான். அவனது கண்களுக்குள் 2 நெருப்பு கோளங்கள் எரிவது போல தெரிந்தது. ஒரு அற்பமான மந்திர வளையம் என்னை தடுக்க துணிகிறதா? அந்த ஆன்ம தற்காப்பு நுட்பம் எனக்கே சொந்தம். ஜேட் புல் புனித கண்ணி சியாவோயாங் இளவரசி அனைவரும் எனது காலடியில் வீழ்வார்கள். இப்படி சூளுரைத்தபடி அவன் அந்த மந்திர வளையத்தை நோக்கி நடந்தான். அவனது பாதம் அந்த எல்லையை தொட்ட அந்த தருணத்தில் அந்த கொடூரமான அழுத்தம் அவர் மீது பாய்ந்தது. ஷியாவோயான் ஏளனமாக சிரித்தார். அவரது உடலிலிருந்து ஆன்மீக ஆற்றல் வெடித்தது. அது கர்ஜிக்கும் நெருப்பு பிழம்புகளாக மாறி அந்த அழுத்தத்தை எதிர்த்து நின்றது. அவரது காலடிகள் ஒரு கணமும் தடுமாறவில்லை. பட்டப்பகலில் சாதாரணமாக உலா வருவது போல அந்த 10 ஜாங் தூரத்தை ஒரு சில நொடிகளில் அவர் கடந்தார். என்ன ஒரு வேகம்! கண்ணிமைக்கும் நேரத்தில் கடந்துவிட்டார். இதில் ஆச்சரியப்பட ஏதுமில்லை. அவர் ஹெவன்லி ஷியாவோ வம்சத்தின் மேதை. இந்த போட்டியில் முதலிடம் அவருக்குத்தான் என்பது உறுதி. அந்த ஆன்ம தற்காப்பு நுட்பம் நிச்சயம் அவருக்கே கிடைக்கும். ஷியாவோயானின் வருகை அங்கிருந்தவர்களை பெரும் உற்சாகத்தில் ஆழ்த்தியது. அப்போது ஒரு குரல் கேட்டது. ஹெவன்லி ஷியாவோ வம்சம் ஈர்க்கக்கூடியதுதான், ஆனால் யுன்லூத்தியான் அரண்மனையை குறைத்து மதிப்பிடாதீர்கள். அந்த குரல் ஒலித்த அடுத்த நொடி வானத்திலிருந்து 2 ஒளிக்கற்றைகள் நட்சத்திரங்கள் விழுவது போல பாய்ந்து வந்தன. அவை ஒரு ஆணாகவும் பெண்ணாகவும் உருமாறின. அந்த ஆண் மிகுந்த கம்பீரத்துடனும் வசீகரத்துடனும் இருந்தான். அந்த பெண் மயக்கும் அழகும் காந்த பார்வையும் கொண்டிருந்தாள். இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு ஒரே நேரத்தில் அந்த மந்திர வளையத்திற்குள் கால் வைத்தனர். பூம் பூம்! பெரிய அழுத்தம் அவர்கள் மீது இறங்கிய போதும் அவர்கள் எவ்வித பாதிப்பும் அடையாதது போல மிகவும் அமைதியாக நடந்து சன்செட் பவலியனின் முன் வந்து நின்றனர். இந்த விசித்திரமான காட்சி அங்கிருந்து அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. ஆனால் ஜேட்பூல் புனித கண்ணியின் முகம் கவலையில் ஆழ்ந்தது. இது யுன்லூத்தியான் அரண்மனையின் லிங்க்டு பிரெத் நுட்பம். இளவரசி ஷியாவோயான் திடுக்கிட்டாள். அக்கா, நீங்கள் சொல்வது அந்த புகழ்பெற்ற ட்வின் யூனிட்டி நுட்பத்தையா? ஆமாம் என்று ஜேட்பூல் புனித கண்ணி தன்னை நிலைப்படுத்திக் கொண்டு கூறினாள். இந்த கலையை பயிற்றுவிக்க அந்த அரண்மனை பிறப்பிலேயே ஒரு ஆண் குழந்தையையும் பெண் குழந்தையையும் தேர்ந்தெடுத்து ஒன்றாக பிணைக்கிறது.
அவர்கள் ஒருவரது ஆற்றலையும் சாரத்தையும் மற்றவர் உணர்ந்து வளர அனுமதிக்கப்படுகிறார்கள். இருவரும் ஒரே சாகுபடி முறையை பயில்கிறார்கள். அந்த பெண் பருவமடைந்ததும் அவர்கள் இணைக்கப்படுகிறார்கள். அன்றிலிருந்து அவர்களது சாகுபடி பாதைகள் ஒன்றோடொன்று பின்னி பிணைகின்றன. வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் 2 பேரின் கூட்டு சக்தியை ஒரே உடலால் அவர்களால் பயன்படுத்த முடியும். இது உண்மையிலேயே அசாதாரணமானது. அவள் தனது குரலை தாழ்த்தி மேலும் கூறினாள், யுன்லூத்தியான் அரண்மனை இங்கே வந்திருப்பது வெறும்